ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுகிறோம். என்ன அதான் கேக்குறீங்களா? மஸ்ஜித் நபவியிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படி அறிவிப்படுத்தி கொடுத்தாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டாங்க, ஏறு என்று படிங்கன்னாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மிம்பர் படியில ஏறி நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடினார்கள். ஃபாஹர அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அத பள்ளிவாசல்ல கூட மௌலித் ஓதுறோம்ல, என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதான் நடந்துச்சு. மஸ்ஜித் நபவியில தான் பள்ளிக்குள்ளேயே மிம்பர் படியில இருந்துகிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவி நடையிலே பாடி புகழ்ந்து பாடுகிறார்கள். புகாரில இருக்கிறது. அதனாலதான் மௌலித் ஓதுறோம், பள்ளிவாசலையும் மௌலித் ஓதுறோம். பள்ளிவாசல் நடைபெற்று இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடைபெற்று இருக்கிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே நடைபெற்றதுதான் நம்ம சொல்லுவோம். காபு இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுறாங்க. அதை அங்கீகரிக்கும் வகையிலே தாங்கள் போட்டிருந்த அந்த மேலங்கி எடுத்து போர்த்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கவி நடையிலே பாடுகிறார்கள் காபு இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப கவி நடையிலே படித்து புகழலாம் என்பதற்கு நம்ம ஆதாரம் வச்சிட்டோம். புகாரியும் வச்சிருக்கிறோம், ஹாக்கியும் வச்சிருக்கிறோம். இந்த வஹாபியிட்ட போய் மௌலித் கூடாங்கிறீங்களே, என்ன ஆதாரம் கேளுங்க. மௌலித் கூடாது என்பதற்கு அவர்கள் கேசட் போட்டு இருக்கிறார்கள். அந்த கேசட் நீங்க போட்டு பார்த்தா தெரியும். என்ன தெரியும்? முதல் ஆதாரம் சினிமா பாட்டு. அந்த கேசட் நீங்க போட்டு பாத்தீங்களாக ஒரே சினிமா பாட்டா தான் இருக்கும். இந்த சில இடங்கள்ல பஸ் கொண்டு போய் நிப்பாட்டுவான் சாப்பிடுறதுக்கு, அங்க ஒரு கேசட் போட்டுவான், பழைய பாடலா புதிய பாடம் பட்டிமன்றம். இனிமே அந்த மாதிரி கேஸ் எல்லாம் யாரும் வாங்க தேவையில்லை. அந்த மாதிரி கேசட் பாரமா இந்த வஹாபில போட்டிருக்காங்க மௌலித் கூடாதுன்னு. அந்த கேசட் வாங்கி பார்த்தாலே தெரியும், அவ்வளவு பாட்டு இருக்கு, புதிய பாட்டு பழைய பாட்டு. ஏன் வேற இல்ல? அதனால இப்படி சொல்றது 300 வருஷம் அப்படிங்கறது கொண்டு வர்றது. இன்னொரு பொய்ய சொல்றது என்னங்க, இந்த மௌலித் எல்லாம் கேரளா தமிழ்நாட்டுல தானங்க இருக்குது, உலகத்துல எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறது. சவுதியில இல்லையங்கிறது. சவுதியா நமக்கு மார்க்கம்? அல்ல குர்ஆன்ல சவுதி பின்பற்றுங்கன்னு சொன்னானே, அப்படி சொன்னா சவுதி பின்பற்றலாம். சவுதி வஹாபி கவர்மெண்ட், அந்த சவுதி செய்யறதெல்லாம் நமக்கு அளவு வந்து அமெரிக்க ராணுவம் அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அந்த ராணுவத்தினெல்லாம் மதம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அது சவுதி தான் அனுமதிக்குது. அதனால சரின்னு சொல்ல முடியுமா? சவுதியை பின்பற்ற முடியுமா? நம்ம இந்த விஷயத்துல வெளிநாட்டுக்காரர்களை உட்கார வைத்துக் கொண்டு மதுவை குடிக்க அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்களே, சவுதி பின்பற்றுங்கன்னு சொல்லுவாங்க இந்த வஹாபிகள். சவுதியா நமக்கு மார்க்கம் அல்லங்க, அவங்க வழிகாட்டுதல் இல்ல. குர்ஆன் ஹதீஸ் அப்படிதான் பார்க்கணும். சவுதியில இருக்கட்டே இல்லாம கூட நமக்கு என்ன இருக்கு? அதுல வேற கேரளா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. பச்சை போயிது. உலகத்தில் பல்வேறு நாடுகள்ல இருக்குது. சுரோன்ல, மலேசியாவில, சிங்கப்பூர்ல, புர்னேல, அபுதாபில, துபாயில, எத்தனை நாடுகள். சமீபத்தில் அபுதாபியில 40 நாடுகளை சார்ந்த பிரமுகர்கள் ஒன்று கூடி மௌலிதை ஓதி இருக்கிற வீடியோ கேசட் நம்மிடம் இருக்கிறது. ஆதாரம் 44 நாடுகளை சேர்ந்தவர்கள் அபுதா ஒன்று கூடினாங்க, மௌலிதை ஓதுனாங்க. அப்ப 44 நாடுகள் இருக்குன்னு தெரியுது. இதுல நமக்கு ஒரு வேதனைக்குரிய விஷயம், கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமில்ல? அந்த 44 நாடுகள்ல இந்தியாவுடைய யாரும் கிடையாது. இந்தியாவில் யாரும் கிடையாது. ஆனா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? வாய்ப்பு எல்லாம் இந்தியாவிலதான், அதுவும் கேரளா தமிழ்நாட்டில தான்ங்கிறாங்க. இந்தியாவில இருந்து யாரும் போகல. இனி இந்த மாதிரி ஓதுற எத்தனை நாடுகள்ல இருந்து எத்தனை பேர் போகல யாருக்கு தெரியும்? அதனால இவங்க சொல்றதெல்லாம் போய் இங்கதான் இருக்கு அங்கதான் இருக்கு போய். சரி, இது ஒரு அளவு போல கேரளா தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அதனால் கூடாது. அது ஒரு சட்டமா? எங்க ரவண சமுத்திரம் மட்டும்தான் இருக்குது வச்சுக்கிறீங்களேன். ஏன் 2 மாநிலத்தை எடுக்கணும்? குர்ஆனுக்கு அதீதுக்கும் உடன்பட்ட ஒரு விஷயம் ரவண சமுத்திரம் மட்டும்தான் நடக்குன்னாலும் எடுத்தா நடக்கணும். இல்ல ரவண சமுத்திரம் மட்டும்தானே பார்க்க கூடாது, குர்ஆன் அதீதுக்கு இருக்கான்னு பார்க்கணும். இல்ல உலகம் ஃபுல்லா ஒரு விஷயம் நடக்குது, மார்க்கத்தும் முரணா இருக்குது, எடுத்து நடக்கணுமே? இல்லை. அப்ப ஒரு இடத்தில் எத்தனை இடத்தில் நடப்பதெல்லாம் ஒரு அளவுகோலா? ஏன் இந்த வஹாபிகள் சொல்றாங்க இங்கதான் இருக்குது வரதில்லை? வேற ஆதாரம் இல்ல அவங்ககிட்ட மௌலிது கூடாது என்பதற்கு. அதனால இது கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனைங்க அந்த மௌலிது என்ன மார்க்கத்துக்கும் குர்ஆனுக்கும் அது முரண்பட்ட கருத்துக்களா இருக்குது? அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கும் உடன்பட்ட கருத்துக்கள் தான் இருக்குது. ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சூரியனை போல சந்திரனை போன்று இருந்ததுங்கறாங்க. முஸ்லிம்ல இருக்குது. அததான் நம்ம மௌலித் ஷரீஃப்ல அந்த ஷம்சுன் அந்த பத்ருன்னு ஓதுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் சூரியனாக பௌர்ணமியாக இருக்கிறீர்கள். எல்லா ஹதீஸும் வந்ததுதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன அர்ஸல்னாக ஷாஹிதன் முபஷ்ஷிரன் வ நதீரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களை சாட்சியாளராக நற்செய்தியாளராக எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர்களாக அனுப்பி வைத்திருக்கிறோம். அதுதான் மௌலிதுல ஓதுறோம். ஹாதல் பஷீருன் நதீரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தியாளர், எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர். குர்ஆன்ல வந்த வாசகம் தான் அங்க இருக்குது.
அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வதாயின் இலல்லாஹி பிஇذنஹி வஸராஜ முனீரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை இறைவன் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடியவர்களாகவும் ஒளி சிந்தும் விளக்காகவும் நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். அதுதான் மௌலிதில் படிக்கிறோம், ஹாத ஸராஜுல் முனீரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி சிந்தும் விளக்காக இருக்கிறார்கள். எல்லாம் குர்ஆன் வந்து தானங்க மௌலிதில் இருக்குது, ஹதீஸ்ல வந்து தானங்க இருக்குது. யாருக்கு முரண்டு சொன்னது? முரண்டா அதுல நம்ம கேட்டோம், நம்ம பதில் சொல்ல தயார். சம்பந்தம் இல்லாதவன் கொண்டு வந்து இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களே நீங்க உஷாரா இருந்துக்கணும். சில பேர் டேரக்டா மௌலிது கூடாதுமாங்க, அப்படி ஒரு பார்ட்டி. இன்னொரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கு, மௌலிது வேணாம் நேரடியாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மக்கள் அடையாளம் கொண்டு கொள்வாங்க. ஆஹா, இவங்க எப்படி சொல்றாங்க, இவங்களும் வஹாபிகள் தானோ அவன் நம்ம நினைச்சிருவோமா. அதுக்காக வேண்டி மௌலிது ஓதுற நேரத்துல குர்ஆனை ஓதலாமாங்க அப்படிங்கிறது. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. ஜியாரத்துக்கு போக வேணாம் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. தந்திரமா ஒண்ணு சொல்றது, இங்க இருந்து ஓதுனாலும் சேரத்தானங்க செய்யும், ஏங்க போறீங்கிறது. இங்க இருந்து ஓதுனா சேரு ஜியாரத்தாகுமா? ஜியாரத்னா என்ன? அந்த ஸ்பாட்டுக்கு போகணும், அப்பதான் ஜியாரத் ஆகும். அங்க போகணும். இங்க இருந்து ஓதினாருக்கு நன்மை தான் கிடைக்கும், ஜியாரத் செய்தாங்க நன்மை கிடைக்காது. அந்த இறை நேசல இருக்கிற இடத்திற்கு போனால்தான் ஜியாரத் செய்தார், அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். சில பேர் இப்படி சொல்லாம இப்படி சொல்லுவாங்க. குர்ஆனே அப்படித்தான் சொல்லுவாங்க. விஷயத்திலையும் குர்ஆனை ஓதுங்க, அந்த நேரத்துல ஏன் ஓது வரீங்க? நம்மள சில பேரு ஆமா அவங்க அப்படிதான் கேட்பாங்க, குர்ஆன் ஓது சிறந்ததா மௌலிது ஓது சிறந்ததா? இவர் என்ன சொல்றாரு, நம்மாலு குர்ஆன் ஓதுதான் சிறந்த, இதுல சந்தேகம் கிடையாதுல. உடனே அவங்க அதை பிடிச்சுக்கிறது, குர்ஆன் ஓதுதானே சிறந்தது, அதை ஓதுங்க அப்படின்றது. நம்மளுக்கு குழம்பா இருக்கும். இப்படி யாராவது கேட்டா இனிமே நீங்க என்ன தெரியுமா பதில் சொன்னா, இப்படி சொல்றவங்களுக்கு அவங்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்கணும், குர்ஆன் ஓதுறது சிறந்ததா ஸ்கூல் புக் படிக்கிறது சிறந்தான்னு கேட்கணும். அவரு சொல்லுவாரு குர்ஆன் ஓதுறதா சிறந்தது, இனிமே உங்க பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்னு அவர்கிட்ட சொல்லணும். அப்படிதான் சொல்லணுமா? குர்ஆன் ஓதுறது சிறந்ததா தினமணி பேப்பர் படிக்கிறது சிறந்தான்னு அவர்கிட்ட கேட்கணும். குர்ஆன் ஓதுறதுதான் சிறந்த மாதிரி, இனிமே தினமணி, தினத்தந்தி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் எதுவும் படிக்கக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லணும். அதான சட்டம். இப்படியே போனா என்ன ஆகும் கடைசியில? குர்ஆன் ஓதுறது சிறந்ததா புகாரி ஓதுறது சிறந்ததா? புகாரி படிக்கிறது, குர்ஆன் ஓதுறதுதான் சிறந்தது, புகாரியும் படிக்காத. அப்போ குர்ஆனை தவிர இந்த உலகத்தில் எதையாவது படிக்க முடியுமா இந்த அளவுகளை வச்சா? என்னங்க இது? அவரு தினத்தந்தி படிப்பாராம், தினமணி படிப்பாராம், மற்ற பத்திரம் படிப்பாராம், ஹிந்து படிப்பாராம், பிள்ளைகளை ஸ்கூல் புக்க படிக்க வைப்பாராம். இதுக்கெல்லாம் குர்ஆனை மறந்துடுறது. நம்ம மௌலிது ஓதுனா மட்டும் குர்ஆனை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து இப்படி குழப்புறது. சரி, ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொள்வோமே, குர்ஆன் என்பது வாசிக்க மட்டுமா வாழ்க்கைக்குமா? வாசிக்கவும் வாழ்க்கைக்கும் அப்படிங்கறது நம்முடைய உடன்பாடு. ஓதன நன்மை கிடைக்கும், ஓதிக்கிட்டே இருக்க கூடாது, நடைமுறைப்படுத்தி ஆகணும். ஒரு ஆள் குர்ஆன் ஓதுறாரு, அதுல அக்கீமுஸ் ஸலான்னு வருது, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க, சுட்டி திருப்பி ஓதுறாரு, தொழுவுறதே இல்ல. இது சரியா? வாசிக்க மட்டுமா தான் ஓதிக்கிட்டே இருக்கலாம். தொழுங்கள் அப்படிங்கிற வாசகத்தையும் இவர் ஓதணும், குர்ஆனை மூடி வச்சுட்டு தொழவும் செய்யணும். அப்பதான் வாசிக்க வாழ்க்கைக்கு ரெண்டும் வரும். சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி தொழ முடியும்? படிச்சுட்டே இருந்தா எப்படி சகா விட முடியும்? அப்ப அதே போலதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக இறைவனும் அவருடைய மலக்குமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள், சலாமும் கூறுங்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான். ஒரு நாள் குர்ஆனையே படிச்சிட்டு இருக்கிறான்னு வைங்க, கூறுங்கள், சலாம் சொல்லுங்க, அல்லாஹ் சொன்னதையும் இவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரே தவிர இவர் எப்ப சலாம் சொல்லுவாரு, இவர் எப்ப சலவாத்து சொல்லுவாரு? வாசிக்க மட்டுமா தான் ஓதிக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கைக்கும் நடைமுறைப்படுத்தணும்ல, நடைமுறைப்படுத்துவதற்கு தான் மௌலிது ஓதுகிறோம்.